மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒரே ஒரு வரிசையை மட்டும் நம்ம மாத்தி உட்காந்துட்டோம் நேத்து. அதனால பார்த்தோம்னா நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருக்காங்க. ஒருத்தர் வாஸ்துவா அப்படிலாம் கேட்டிருக்காரு. நமக்கு எந்த விதமான வாஸ்துலயும் நம்பிக்கை கிடையாது. இது அக்னி மூலையில தான் பாத்ரூமே கட்டுவோம் அப்படிங்கிறதுனால ஏதோ நேற்று ஒரு தடவை மாற்றிட்டோம். அது வந்து பார்த்து பார்த்து பழகியதுனால திடீர்னு ஒரு சேஞ்ச எல்லாராலுமே உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது சிரமம். ஆக மொத்தம் என்னன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையே வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறப்ப சமூகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுங்கிறது உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும். ஆக்சுவலா சேகுவாரோடைய பிறந்த நாள். அவர் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒருவர். அவர் பிறந்தது ஒரு ஊரு, ஆனால் அவர் வந்து கியூபால போய் வந்து மிகப்பெரிய புரட்சியை நடத்திவிட்டு அங்க ஒரு அமைச்சராக வந்து பிடல் காஸ்ட்ரோவால நியமிக்கப்பட்டு திடீர்னு பார்த்தா அமைச்சர் அப்படின்னாங்கன்னா அமைச்சரை காணணும் வாங்கலாம். அவர் பார்த்தா சர்க்கரை ஆலை தொழிலாளரோட உட்காந்துட்டு ஷார்ட்ஸை போட்டு நின்று வேலை பார்த்துட்டு இருப்பாருனாங்க. அதுக்கப்புறமேல் வந்து அவர் வந்து சிலி, அர்ஜென்டினா, பொலிவியான்னு சொல்லி பல நாடுகளுக்கு பயணப்பட்டவராக இருந்தார். கடைசியில் அமெரிக்க ராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா கொல்லங்குடி கருப்பாய் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியுமே பகிர்ந்து கொள்கிறோம். கொல்லங்குடி கருப்பாய் வந்து தமிழுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்டுப்புற பாடகி. அதுக்கப்புறம் ஆண்பாவம் படத்துல நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. நீங்க அந்த படம் பாத்துருக்கீங்களா? அதுல பாண்டியராஜன் கேப்பார் வந்து வி கே ராமசாமி கேப்பார், நீ மட்டும் என் அம்மாவை கல்யாணம் பண்ண, நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கும். கொல்லங்குடி கருப்பாய் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த எண்ணங்களை தெரிந்து விட்டு சோக்குல போகும். இது முச்சதை நான் உங்கள் சுகுணாதி வாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா என்பது தொடர்ச்சியாக விவாதமாக இருப்பதை பார்க்கிறோம். அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து மோடிக்கே கடிதம் எழுதி விட்டார். கண்டிப்பாக வந்து நமக்கு பாதிக்கு பாதி சீட்டு தரணும், கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கடிதம் வந்து எழுதி விட்டார். பொதுவாக பார்த்தோம் சொன்னா அவர் வந்து மாநில தலைவர் இப்ப கிடையாது. இப்ப அவருக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு மாநில தலைவர் இல்லாத ஒருவர், அவர் தான் அதிகாரப்பூர்வமான ஒரு மாநில தலைவர் தான் தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாடுகளை பற்றி பேசணும். இப்படி சம்பந்தம் இல்லாம யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்க மேல கட்சி நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நடைமுறை. ஆனா இது சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுப்பது, அதுக்கப்புறமே பிரதமருக்கு கடிதம் எழுதுவது, இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அண்ணாமலையை யாரும் விமர்சித்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு வந்து மா வே சோ எதுவுமே இல்லாமல் இருக்கார். ஏன்னா ஒரு பக்கம் ஆதவர்ஜனா கண்டமேனிக்கு திட்டிட்டு அதுக்கப்புறமே ட்விட்டர்ல வந்து நான் வருந்துகிறேன் அப்படின்னு போட்டு ஆதவர்ஜனாவை திட்டாதீங்க. இந்த பக்கம் பார்த்தா அண்ணாமலை எவ்வளவு கழுவி ஊத்தினாலும் அவரை பத்தி திட்டாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு மிக மிக மலினமான நிலைமைக்கு தன்னுடைய கட்சியை கொண்டு போய்விட்டார். ஜெயலலிதா காலத்துல தான் நடக்குமா? வந்து ஜெயலலிதா காலத்துல வந்து ஜெயலலிதா விமர்சிக்க வேணாம், சும்மா ஜெயலலிதாங்கிற பேரை சொன்னாலே வந்து என்னென்ன நடந்திருக்கு, ஆசிட் வீச்சில இருந்து ஆரம்பிச்சு கஞ்சா கேசில தூக்கி உள்ள போடுறது வரைக்குமே பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா அதிமுகவில் வந்து யாரும் எவ்வளவு கேவலமாகவும் திட்டலாம். அது கூட்டணி கட்சியில் இருக்கவங்க இப்ப வந்து திமுகவை சேர்ந்தவங்க திட்டினாங்கன்னா உடனடியாக ரியாக்ட் பண்ணிடுவார். ஆனால் கூட்டணி கட்சிகள் சேர்ந்தவர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் மிக எவ்வளவு கேவலமாக திட்டினாலும் அதை பத்தி கவலை அல்ல, எவ்வளவு துப்புனாலும் தொடச்சுக்கோங்கிற நிலைமைக்கு தன்னுடைய கட்சியை எடப்பாடி பழனிசாமி கொண்டு போயிருக்கார் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த பக்கம் பார்த்தா ஆர்பி உதயகுமார் அவர் ஒரு பக்கம் வீடியோ போட்டு வந்து ஓகே நம்மளும் ஒரு லைம் லைட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருக்காரு. டெல்லிக்கு தலைமை மோடி, தமிழ்நாட்டுக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்குலாஸ் புயலுக்கு விளம்பரம் பண்ற மாதிரியே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட அண்ணாமலை வந்து மறைமுகமா சொல்லியிருக்காரு, சில பேர் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் கூட பேசிட்டாரு. ஆனா எடப்பாடிக்கு அதை பத்தி பேசுறதுக்கு எதாவது துணிச்சல் இல்லை. இன்னைக்கு கூட நயினா நாகேந்திரட்ட கேட்கிறாங்க வந்து நீங்க வந்து கூட்டணி ஆட்சியா என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சி கூட ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படிங்கிறார். ஆக்சுவலா அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கறத சொல்லாமல் கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி அப்படின்னா அது கூட்டணி ஆட்சியா அல்லது வந்து அதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது இன்னுமே வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு ஊடகமாகவே பாஜக காரர்கள் தொடர்ச்சியாக பேசுவதாக இருக்கட்டும். அதை அதிமுக அதை பத்தி எந்த கருத்துமே தெரிவிக்க கூடாது என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பூட்டு போடுவதும் எவ்வளவு தூரம் வந்து கட்சியை அடமானம் வைத்து அடங்கி போயிருக்கிறார் என்பதை தான் இது காட்டுகிறது அப்படின்னே சொல்லலாம். நேற்று செல்லூர் ராஜ்கிட்டையுமே போய் கேட்டிருக்காங்க, இந்த கூட்டணி பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு 2026 சொல்றாங்களேன்ட்டு. அவர் அவரும் வந்து உடனே அப்ஸ்காண்ட் ஆகி இல்ல நீங்க வந்து கூட்டணி சம்பந்தமா எதா இருந்தாலும் பொதுச் செயலாளர்கிட்ட தான் கேட்டுக்கணும் அப்படின்ட்டாங்க. பட் பொதுச் செயலாளர் ஒரு பக்கம் வந்து யாரும் கூட்டணி பத்தி யாரும் பாஜகவுக்கு வலிக்கும் திட்டாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நேத்து ஷோல கூட நம்ம சொல்லியிருந்தோம், இங்க வந்து மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க, அதிமுக வந்து ஒரு கட்சியாவே பாஜக மதிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆனா வந்து மிச்சம் தின்னுட்டு இருக்காரு பழனிசாமி அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து இன்னைக்காச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் பேசுவார்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா 2 லோடு தான் ஆர்டர் பண்ணி சொல்லியிருக்காரு. இதே மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து தாவேக்காலையும் சொல்லப்பட்டிருக்கு. பாஜக
பாஜக தான் எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாலுமே வந்து பாஜகவை எதுலையுமே வந்து அவங்க திட்டியோ, அதாவது அந்த சோசியல் மீடியா வேரியர்ஸ் அவங்களாம் வந்து இப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஏதோ ஒண்ணுனாக்கா நம்ம வீடியோலயே கூட கீழெல்லாம் வந்து கமெண்ட் பண்றது அப்படின்ட்டு ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா பாஜகவுக்கு எந்த தப்பி தவறி கூட பாஜகவோட பிரச்சனைகளை திட்டுறதோ அவங்க கொள்கையை எதிர்க்கிறதோ அப்படிங்கிறத பண்ண மாட்டாங்க. அப்படி எல்லாம் மறைமுக கூட்டணியா வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக தவிர மற்ற திமுக கூட்டணி கட்சி தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து பாஜகவை பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தினம் தினம் இதாயிட்டே இருக்கு. கீழடி பிரச்சனை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்காக திமுக மாணவர் அணி சார்பா மதுரையில வந்து ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. அவர் வந்து அந்த ஒரு பிரஸ் மீட்ல தமிழிசையை வச்சுக்கிட்டே வந்து அறிவியல் ஆதாரங்கள் பத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அது இல்லாம டெல்லிக்கு போயும் மறுபடியும் வந்து உங்களுக்கு என்ன பயமா, நான் என்ன அறிவியல் ஆதாரம் தானே கேட்கிறேன், கொடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு அவரு முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதிமுக இருந்து சார்போ மற்ற விஜய்கிட்ட இருந்தோ சீமான்ட்ட இருந்தோ எந்த விதமான எதிர்ப்போ இதுவோ வரல. அவங்க வந்து ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. திமுக இப்ப ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு. அதை தாண்டி கூட்டணிக்குள்ள பிரச்சனை, கட்சி அடமானம் ஆயிடுச்சு, சொந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை, குரல் கொடுக்க வழி இல்லை அப்படிங்கறத தாண்டி ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை, தமிழுக்கு ஒரு பிரச்சனைனா கூட குரல் கொடுக்க வழி இல்லாம பெட்டி பாம்பா எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒரே கூட்டணியில அடங்கி போயிட்டாங்க. கீழடி அகழ் ஆய்வுகள் என்பது அறிவியல் பூர்வமானதா என்று சொல்லி பல்வேறு விதமான வரலாற்று அறிஞர்களை வந்து விளக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. கீழடி அகழாய்வுங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுன்னு. அதே மாதிரி வந்து சிந்துவெளி பண்பாட்டு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் IAS அவர்களுமே ஒரு விரிவான பேட்டியை வந்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவியல் பூர்வமான ஆய்வு அப்படிங்கிறதுக்கு என்ன வரையறை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. ஏன்னா வந்து அவங்க என்ன வந்து கீழடியில இதுவரைக்கும் மதம் சார்ந்த எந்த அடையாளமும் கிடையாது, கடவுள் சார்ந்த அடையாளம் கிடையாது, ஒரு பொதுவான அடையாளத்துல தான் தமிழர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். இவங்க எங்கேயாவது வந்து ஒரு ராமர் சிலை கிடைக்குமா, ஒரு பிள்ளையார் சிலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறதா அவங்கள பொறுத்தவரைக்கும் அறிவியல் பூர்வமான ஆய்வு. இந்த அறிவியல் பூர்வமான ஆய்வுன்னு சொன்னவங்க தான் ராமன் இங்கே தான் பிறந்தான்னு சொல்லி பாபர் மசூதி இடித்தவர்கள் இதே பாஜகவினர் தான் அப்படிங்கிறது தெரியும். ராமர் என்பவர் ஒருவர் இருந்ததாகவோ பிறந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ இதுவரைக்கும் எந்த விதமான வரலாற்று சான்றுகளும் கிடையவே கிடையாது. அது ஒரு புராணம் பாத்திரம், அவ்வளவுதான். மற்றபடி அவர் வந்து ஒரு கடவுளா ஒருத்தர் நம்புறவங்க நம்பட்டும், அதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு வரலாற்று மனிதர் இருக்கார். இப்ப நீங்க அசோகர் இருந்தாருங்கிறதுக்கு வரலாற்று ரீதியான ஆய்வுகள் இருக்கிறது, குப்தர்கள் இருந்ததுக்கு, மௌடிகள் இருந்ததுக்கு, முகலாய பேரரசு இருந்ததுக்கு, எல்லாவற்றுக்குமே வரலாற்று ரீதியான ஆய்வுகள் இங்க இருக்கிறது. அதுல வந்து சில கருத்து மரபுகள் நமக்கு இருந்திருக்கலாம். அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, இது வந்து அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சில வரலாற்று ரீதியான கருத்து மரபுகள் இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது ராஜராஜ சோழன் கட்டினது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பெருமிதமா பேசிக்கிறோம். ஆனா 1910 வரைக்கும் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் தான் கட்டினாங்கிறது யாருக்குமே தெரியாது. காடுவெட்டி சோழன் தான் கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிருந்தப்பதான் கல்வெட்டு ஆய்வாளர் ஹூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சாரு. இதை வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டினது ராஜராஜ சோழன். இப்படி வரலாற்று ரீதியான ஆய்வுகள்ல பல அப்டேட்டுகள் இருப்பதுங்கிறது வேற. ஆனா ராமருங்கிற ஒருத்தர் கற்பனை பத்தமா கூடிய ராமர் இங்கதான் பிறந்தான்னு சொல்லி ஒரு 300 ஆண்டுகள் பழமையான ஒரு பாபர் மசூதி இடித்த பாஜக இன்னைக்கு கீழடி அகழாய்வை ஒற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இதை கண்டிக்காதவர்கள் தமிழர்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கீழடி முக்கியம் கிடையாது, அவர் கீழே அடியில இருக்கா அப்படி. அதனால வந்து எவ்வளவு கீழே அடியில் இருந்தாலும் கூட வந்து அதுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை ஏற்கனவே பல முறை நிரூபித்திருக்காருனால தமிழர்களுடைய மானத்தையும் சரி தன் கட்சியுடைய மானத்தையும் சரி ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்திருக்கிறார் அப்படிங்கறது இன்னைக்கான ஒரு யதார்த்தமான உண்மையா இருக்கு. அந்த சொகுசுமே வந்து ராமருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து இந்துக்களே ஒன்றிணையுங்கள் அப்படிம்பாரு. மதுரையில வந்து முருகனுக்கு மாநாடெல்லாம் நடத்துவாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ராஜராஜ சோழன் வந்து சிவனுக்காக கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாரு, திருப்பரங்குன்றம் மலை வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அதை அவங்க பெருமையா எடுத்துக்கவே மாட்டாங்க. அமித்ஷாவே நம்ம சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் 3000 முன்னாடி இருந்ததை அவரே குறைச்சு 1000னாரு. அதே அங்க ராமருக்கு மட்டும்தான் இந்தியா முழுக்க அந்த சொகுசு, அது சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான். தமிழ் கடவுளாவே இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் பின்னாடி எடுத்து வைங்க அப்படிங்கிற டோன் தான் அது. இன்னைக்கு முருகனை வந்து இன்னைக்கு வந்து இந்துத்துவவாதிகள் தங்களுக்கு வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தூக்கிட்டு வராங்களே. நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்போம், எந்த ஒரு பார்ப்பனாவது முருகன் பேர் வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? சுப்பிரமணியன் பேர் வைப்பாங்க, அது வந்து வடநாட்டு பெயர். முருகன் பேர் வச்சு ஒரே ஒரு ஐயர் ஒரு ஐயங்காரு எங்கேயாவது பார்த்துருக்காங்க? நீங்க யோகி ஆதித்யநாத்தை கூட்டிட்டு வர்றீங்க, மற்ற எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றீங்க, ஒரே ஒரு பார்ப்பனராவது முருகன் பேர் வச்சு பார்த்திருக்கோமா? இல்ல ஒரே ஒரு பார்ப்பனராவது சாமியாடி பார்த்திருக்கோமா, தீ மிதிச்சு பார்த்திருக்கோமா, காவடி தூக்கி பார்த்திருக்கோமா, அழகு குத்தி பார்த்திருக்கோமா? இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள், பிற்படுத்தப்பட்ட
பட்டியலினத்தை சேர்ந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. அவங்களுடைய வழிபாட்டு முறையை அபகரித்து விட்டு இன்னைக்கு அதை வச்சு அரசியல் ஆதாயம் மட்டும் தேடுவதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் அநீதி. இதையெல்லாம் கண்டிப்பதற்கு எந்த விதமான திராணி இல்லாம எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படிங்கறத அவர் சம்பந்தம்னா வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு தவிர கீழடி அகலாய்வில் பல விஷயங்கள் இன்னைக்கு போயிருக்கு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் பார்த்தா தமிழக மக்கள் உரிமை மீட்பு போயிட்டு இருக்காரு. தமிழக மக்களுடைய உரிமையை கொண்டு அவர் டெல்லியில் அடகு வைத்து விட்டு எல்லாருமே ஒரே டோன்ல பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. இந்த அண்ணாமலை பற்றி சொல்றப்பதான் நம்ம சொல்றோம் அண்ணாமலை பெரிய என்னமோ உலகத்துடைய உத்தமர் மாதிரியும் பெரிய சமூக விரோதத்தை எதிர்ப்பது மாதிரியுமே பேசிட்டு இருப்பாரு. அவருடைய காலகட்டத்தில் அதாவது ஊழலுக்கு அத்தனை ரவுடிகளும் கட்சியில் சேர்க்கப்பட்டார்கள். 3 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் கட்சியில சேர்த்து அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகளையும் கொடுத்தவர் அண்ணாமலை தான். அப்படிதான் ஒருத்தர் பாஜக ஓபிசி பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய மிளகாய்பொடி வெங்கடேசன், பேர் பாருங்க பயங்கரமா இருக்கு, மிளகாய்பொடி வெங்கடேசன். இந்த வடிவேலு காமெடி தான் நான் திருடிட்டு தாடி பாலாஜி வீடு வரைக்கும் மிளகாய்பொடி போடுவோம். அப்படிப்பட்ட மிளகாய்பொடி வெங்கடேசன் அவர் மோப்பநாய்கள் கண்டுபிடித்து விடக்கூடாதுங்க மிளகாய்பொடியை பயன்படுத்தினாலும் மிளகாய்பொடி வெங்கடேசன் அப்படிங்கிற பெயர் பெற்றவராக இருப்பார் போல இருக்குது. அவர் பாஜகவில் மொத்தம் எத்தனை மாநில செயலாளர்கள், யாரை பார்த்தாலும் மாநில செயலாளர்கள், ஒண்ணு கட்சிக்கே மாநில பொதுச் செயலாளர், இல்லைன்னா ஓபிசி பிரிவுக்கு மாநில ஓபிசியா இருக்க அத்தனை பேர் ஓபிசி பிரிவுக்கு மாநில செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் ஒரு வெளிப்படையாக தெரிந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் அவரோட போன்ல பேசினாரு, அவர் இவருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாரு. இது அப்படி நடந்திருக்குமோ அது இப்படி நடந்திருக்குமோ பிரஸ் மீட் கொடுக்கிறாரு தவிர வெளிப்படையாக தெரிந்த ஒரு நோட்டட் கிரிமினல்ஸ் கட்சியில சேர்ப்பதற்கோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பதற்கு பலருக்கு அனுமதி கிடைக்கல. ஆனா மிளகாய்பொடி வெங்கடேசன் மட்டும் கூப்பிட்டு வச்சு ஒரு உள்துறை அமைச்சர், அவர் தான் இந்தியாவுடைய குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புல இருக்கவர். அவர் ஒரு கிரிமினலை சந்திக்கிறாரு. அவர் அந்த கிரிமினல் ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்புல இருக்காருன்னா இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமே? எவ்வளவு கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் அது. மிளகாய்பொடி வெங்கடேசன் மேல தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா அப்படின்ட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லயே கிட்டத்தட்ட 60 வழக்குகள் இருக்கு. எல்லா விதமான வழக்குமே, திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, கொலை அப்படின்ட்டு பல வழக்குகள் அவர் அதுல ஏதோ ஒரு வழக்குல தான் அவரை கைது செஞ்சு உள்ள சிறையில அடைச்சிருக்காங்க. அவர் அமித்ஷாவை மீட் பண்ணி அந்த 2 நாள் கழிச்சுதான் அவருக்கு புகைப்படம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகைப்படத்தை அவர் அவருடைய எக்ஸ் தளத்திலையுமே பதிவிட்டு இருந்தார். பதிவிட்டு சும்மா மோடி வாழ்க அப்படின்னு போட்டா பரவாயில்ல, இது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருக்க முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே அதுல டேக் பண்ணியிருந்தார். இது வெளிப்படையாவே நான் அமித்ஷாவோட க்ளோஸ்ல இருக்கேன், டேக் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த போட்டோவை போய் காமிக்கும். அதுக்காக பாருங்க நான் என்ன இடத்துல இருக்கேன் பாருங்கன்னு சொல்ற மாதிரி பண்ணியிருந்தாரு. அப்பயே பெரிய சர்ச்சையானுச்சு. ஆனா தமிழ்நாடு போலீஸ் யார் வேணாலும் நீ சந்திச்சுக்க, யார் வேணாலும் டேக் பண்ணிக்க அப்படின்ட்டு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கவிதை இருக்கும், அது மயில் இறகு போடு போடு என்றால் மயில் இறகு போடாது, போடு போடு 4 போட்டாலும் தான் போடும் சொல்லிட்டு இப்ப கவர்னர் பாருங்க எல்லா மசோதாவுக்கும் கொடுக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, இப்ப என்னன்னா மசோதா, அதாவது கவர்னர் ஒரு சாதாரண எந்த மசோதாவுக்கும் ஒப்புதல் கொடுக்காம இருந்த மசோதா இப்ப நீ எந்த மசோதா வேணா நிறைவேற்று, எத்தனை மசோதா வேணா நிறைவேற்று, கையெழுத்து தானே எந்த இடத்துல எந்த பொண்ணுங்கிற அளவுக்கு போடுகிறான்னு சொன்னா உச்சநீதிமன்றம் மண்டையில் போட்ட குட்டு தான் அதுக்கு காரணம். அதுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சிகள் தான் காரணம். ஏன்னா நம்ம ஏதோ ஆளுநர் பயங்கரமா யாருக்குமே அந்த பேச்சு அவரு அப்படிலாம் எவ்வளவு பில்டப்கள் கொடுத்தாங்க. கடைசியில பார்த்தா அந்த பேச்சை சேர்ந்தவர் தான் இப்ப எல்லா பேச்சுகளையும் கலட்டி வைத்து விட்டு மிச்சர் சாப்பிட்டு கொண்டு குனிந்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் என்னன்னா எவ்வளவு ஒரு சர்வதிகாரமாக இருந்தாலும் எவ்வளவு அதிகார திமிர் இருந்தாலும் அதையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இந்த நம்முடைய கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி அப்படின்னு. அப்பப்ப ஆனா அவருமே நான் பாருங்க நான் பழைய ரவிதான் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனம் அது இதுன்னு ஏதாவது திருவள்ளுவர் ஏதாவது பேசிட்டு இருந்தாலுமே கூட பழைய மாதிரி செயல்பட முடியாத அளவுக்கு அவர் ஆயிட்டா. அப்படி கடைசியில் அந்த தக்லைப்ல கிளைமாக்ஸ் அவர் கமலஹாசன் மாதிரி அவர் ஆயிட்டாரு அப்படிங்கறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஓகே, நாம திராவிட நாடு தென்னகத்தை சேர்ந்த ஒரு 3 நம்முடைய மாநிலங்களை சேர்ந்த 3 செய்திகள் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும். ஒன்னு ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம் சொன்னா பள்ளி குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை ஆந்திர அரசு நிறைவேற்ற போகிறது. அந்த பள்ளி குழந்தைகளுக்கு நேரடியாக அவங்க கையில கொடுக்காம அவங்க அம்மாவுக்கு கொடுக்க போறாங்களாம். இது கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டம், தமிழ் புதுவன் திட்டத்தை 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அங்க சந்திரபாபு நாயுடு கொடுக்கிறார். பிஜேபி என்ன சொல்லுகிறது, இலவசங்களே கொடுக்க கூடாது, இலவசத்தை கொடுத்து தான் வீணாக்கிட்டாங்க, மீன் பிடிக்க கூடாது, மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டெல்லியில அவங்க அவங்களுடைய ஒரு வழக்கமான ஒரு வக்கீல் இருக்கா, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு புது வழக்கு போடுவோம். அப்படி உபாத்தியாய நினைக்கிறேன் அவர் அப்படிதான் இலவசங்களே கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டு இன்னுமே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு விசாரணையில நிலுவையில இருக்கிறது.
ஆனால் அதே கூட்டணியில் மிக முக்கியமான வந்த இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இதை பத்தின எந்த கவலையுமே இல்லாம இவங்களுக்கு எதிர் திசையில தான் போயிட்டு இருக்காரு. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது இவங்க சொன்னா அவர் முஸ்லீம்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கறது, இலவசங்களை எதிர்த்து அவர் இந்த மாதிரியான திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை அறிவிப்பது, இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதை வெறுமனே இலவச திட்டங்கள் அப்படின்னு பார்க்க முடியாது. இதெல்லாம் சமூகத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு முதலீடு. அது பிறகு சமூகத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய திட்டங்களை பார்க்கணும். ஏன்னா நம்ம அது எம்ஜிஆர் காலகட்டம், கலைஞர் காலகட்டம், எந்த காலகட்டமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் இப்படியான திட்டங்களை கொடுத்ததன் மூலம் தான் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறுவதற்கு இன்றைக்கு நம்முடைய அரசுகள் நிறைவேற்றிய வளர்ச்சி திட்டங்கள் தான் காரணம். அந்த வகையில் இந்த ஆந்திராவோட அரசு நம்மளை காப்பி அடிச்சாலும் கூட அதை செய்வதை நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறோம். அதே நேரத்தில் கேரளா கர்நாடகாவிலுமே இரண்டு சங்கடம் அளிக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பகிர்ந்து கொண்டோம். கர்நாடகா அந்த தக்லீஃப் பிரச்சனை நீதிபதி கேட்கிறார், இன்னுமா மன்னிப்பு கேட்கல கமலஹாசன் அப்படின்னு கேட்டுக்காரு. ஆக்சுவலா கமலஹாசன் இப்ப மன்னிப்பு கேட்கணும், தக்லீஃப் படம் எடுத்ததுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். ஊரே சோசியல் மீடியால கழுவி விட்டுருக்கு. ஒருத்தர் எல்லாம் போட்டிருக்காரு, பரவாயில்லைங்க ஒரு பாட்டுக்கு கன்னடம் தமிழ்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றதுனால கர்நாடகா தடை பண்ணிருக்காங்க, பேசாம தெலுங்குல இருந்து தமிழ் வந்துருச்சுன்னு பேசியிருந்தா இங்கேயாவது தடை பண்ணிருப்பாங்க, நாங்க தப்பிச்சிருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தக்கலை படமே இங்க அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ரிவ்யூ வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆனா கூட பாப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீதிபதி நம்ம அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி ஒருத்தர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி சொல்வதுங்கிறத அது ஒரு கட்ட பஞ்சாயத்தினுடைய இன்னொரு வடிவம் தான். இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அந்த நீதிபதி கடுமையான கண்டனம் வந்த பிறகு இன்னும் அதே மனநிலையில் இருக்காரு. பாத்தீங்க, உண்மையிலே இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது. அவர் தப்பான கருத்தை கூட சொல்லிட்டு போட்டோம். தப்பான ஒரு கருத்தை சொல்றாருன்னா அவர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது வேற. ஆனா அவர் மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்வதற்கு அரசியல் சட்டத்தில் எந்த விதமான இடமுமே கிடையவே கிடையாது. அதை ஒரு நீதிபதியை கேட்கிறாங்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதான் அந்த முதல் ஹியரிங், 2வது ஹியரிங் இடைப்பட்ட காலத்துல கமல் எம்பியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. போன இதுல இப்ப வேட்புமனு தாக்கல் செஞ்ச செய்திகள்லாம் சொன்னோம். அது தேர்தல் நடக்காம நேத்து நியமன சான்றிதழ் அவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அபிஷியலா அங்க போய் பதவி ஏற்றக்கப்புறம் கமலஹாசன் நான் சொன்னக்கப்புறம் எம்பி ஆவறனாலும் இப்ப அவர் அதுக்கான சான்றிதழை வாங்கிட்டாரு. அடுத்த பதவி காலம் அடுத்த 25ஆம் தேதி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சோடனே இவர் எம்பியாவும் பதவியேற்க போறாரு. அதே மாதிரி கேரளாவிலையுமே ஒரு சங்கடப்படுத்தக்கூடிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. கேரளாவில் வண்டிப்பெரியாறு காவல் நிலையத்தில் வைசாக் அப்படிங்கிற அந்த வண்டிப்பெரியாறு காவல் நிலையத்தில் போலீஸ் குடியிருப்பு அங்க அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு கழிவறை இருக்கிறது. அங்க பெண் போலீஸ் அந்த கழிவறையை பயன்படுத்துகிற பொழுது ரகசிய கேமரா வைத்து அதெல்லாம் படம் பிடிச்சு அவங்கள பாலுறவுக்கு அழைத்து கட்டாயப்படுத்துகிறார் வைசாக் என்கிற ஒரு போலீஸ்காரர். அதுக்கப்புறமேல் அது மிகப்பெரிய சர்ச்சையாகி இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுதான் நம்ம மறுபடி சொல்வது. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி காலத்தில் டிஜிபி ராஜேஷ் தாஸ்ல இருந்து இந்த சம்பவம் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரண பொதுமக்கள் தாங்கள் ஒரு குற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா போலீஸ்ட போவாங்க. போலீஸே இப்படி குற்றம் புறையோடி போயிருக்கிறார்கள், போலீஸுடைய மனநிலை இப்படிதான் இருக்கிறதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மிக மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வாங்கி தரணும்னு சொன்னா காவல்துறையை சேர்ந்த ஆண்களுடைய மனநிலையே இப்படி பெண்களை ரகசியமா வீடியோ எடுத்து மிரட்டினா அவர்கள் இந்த மாதிரியான பாலுறவுகளுக்கு கட்டாயப்பாளருக்கு உடன்படுவார்கள், பாலியல் வன்முறை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கிற மனநிலையில ஒரு போலீஸ்காரர் இருந்தார்னு சொன்னா அவர் எப்படி ஒரு நீதி வழங்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் நம்ம எந்த பாலியல் வன்முறை தொடர்பாக எந்த ஒரு கேஸ்னாலும் நம்ம மறுபடியும் அதான் சொல்லுகிறோம். குற்றங்கள் தண்டனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கடுமையான குற்ற தண்டனைகள் வழங்கப்படக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த தீர்ப்பு வந்த சில நாட்களே பார்த்தோம்னு சொன்னா ஒரு அரசு சேவை இல்லத்திலேயே 8வது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை காவலாளி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். காவல்துறையில அந்த மனநிலை இருக்குதுங்கிறப்பதான் இந்த ஆணாதிக்க மனநிலையை மாற்றாமல் இதற்கான தீர்வே கிடையாது. இதைதான் நம்ம மறுபடி வலியுறுத்த விரும்புகிறோம். தமிழ்நாட்டினுடைய செய்திகள் தாண்டி நம்ம பிற மாநிலங்களுடைய செய்திகளும் பேசியிருக்கோம். சர்வதேச ரீதியாக நாம் கவனத்தில் செலுத்த வேண்டிய 2 செய்திகளை மட்டும் சொல்லிட்டு முடித்துக் கொள்வோம். ஒன்று பார்த்தோம் சொன்னா, அமெரிக்காவில் இந்த ட்ரம்பினுடைய அந்த வெளியேற்ற கொள்கையை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற பேர்ல அகதிகளாக வந்தவர்கள், வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்கிற போக்குங்கிறது அது நியோ நாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் கடைபிடித்த கொள்கையை தான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடைபிடிக்கிறார். அதனால் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. அது அமெரிக்காவே நிம்மதி இழக்க செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்துகிட்டு இருந்த போர் அப்படிங்கிறது இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில மாறிவிட்டது.
கேட்டா அவங்க வந்து ஹமாஸை வந்து சப்போர்ட் பண்றாங்க, தீவிரவாதத்தை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மாதிரி இப்படிதான் வந்து இவர் சதாம் ஹுசேன் வந்தப்ப வந்து அவர் தான் வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து வந்து எல்லாமே உதவி செய்தார், பேரழிவு ஆயுதங்களுக்குன்னு சொல்லி அமெரிக்கா ஈராக்கையும் நிர்மூலமாக்கியது. கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன ஆதாரத்தை கூட அமெரிக்கா தரவே இல்லை. ஈராக் வந்து பேரழிவு ஆயுதங்களை பயன்படுத்தியது, சதாம் ஹுசேன் வந்து தூக்கிலிடப்பட்டது, ஈராக் மக்கள் வந்து தங்களுடைய அரசியல் வாழ்வையும் சரி பொது வாழ்வையும் சரி இழந்ததுதான் இன்னைக்கு மிச்சமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கறது. எல்லா டெரரிஸ்டையும் வளர்த்து விடுறது அமெரிக்கா தான். தாலிபான் ஒசாமா பின் லேடனை வளர்த்து விட்டு ரஷ்யாவுக்கு எதிராக கடைசியில் வந்து நாங்கள் வந்து ஒசாமா பின் லேடன் தான் பயங்கரவாதி, நாங்கள் ஒழித்து விட்டோம் என்று சொன்னார்கள். இப்போ வந்து இஸ்ரேல் வந்து அந்த பெரிய அண்ணனுக்கு பக்கத்தில் சின்ன அண்ணனாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நாம் இரண்டுமே கடுமையாக கண்டிக்கிறோம். டொனால்டு ட்ரம்பினுடைய அந்த இனவாத கொள்கையாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி, இரண்டுமே வன்மையாக கண்டிக்கப்படத்தக்கது. இங்கே அதே மாதிரி இந்திய அரசு வந்து மாவோயிஸ்டுகளை வேட்டையாடணுங்கிற பேர்ல மிக சாதாரணமாக வந்து படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருப்பது, ஆபரேஷன் பஸ்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து நக்சல்வாதிகளை மாவோயிஸ்டுகளை வேட்டையாடுகிற பேர்ல வந்து சட்டத்திற்கு புறம்பான அத்தனை வழிகளிலுமே வந்து அவர்களை வந்து கொலை செய்வதையும் நம்ம பார்க்கிறோம். அதையுமே நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கு பேசியிருக்கோம். உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள். முஸ்லிம் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.